இந்த பெட்ரோல் பங்க் காரங்களை என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேது. ஐயா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் ரெஸ்ட் ரூமுக்கு வரோம், பூட்டி வச்சுக்கிறாங்க, திறந்துட்டா உள்ளே தண்ணி இல்லைங்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தண்ணி இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டோம்னா என்ன பண்ணுறாங்க, பைப்பில் பிடிங்கிறானுங்க. டேங்க்லேருந்து வருது, அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கிறதாமா. இதே கஸ்டமர் வந்தாங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க, அங்கே போய் குடிங்க அப்படிங்கிறாங்க. நாங்களாம் என்ன மனுஷங்களால வேற ஏதாவது ஐயா ஏயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் டெய்லி 4000 ரூபா 5000 ரூபா சம்பாதிக்கல, வெறும் 1000 ரூபாய்க்காக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். தூங்கியும் தூங்காமையும் சாப்பிடாம நேற்று நைட் நான் சாப்பிடும்போது 11:30 மணி. இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 கரெக்டாக மத்தியானம். நேற்று நைட்டு 11:30 மணிக்கு சாப்பிட்டு படுத்து தூங்கினேன். நேற்று 11:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு காருக்குள்ளே படுத்துட்டேன். கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கும் 1:15க்கும் ஒரு ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் போய் ட்ராப் பண்ணிவிட்டு 270 ரூபாயோ 260 ரூபாயோ வந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் வண்டியை போட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் பார்த்தா ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஓகேவா, மணி இப்போ மத்தியானம் 1 மணி ஆச்சு. ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஆர்டர் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். 6 மணிலேருந்து ஆர்டர் ஓட்டிகிட்டே தான் இருக்கேன். காலையிலேருந்து சாப்பிடல. ஓகேவா, சரி ஏதாவது கூழ் இருந்தால் குடிக்கலான்னு பார்த்தா கூழ் கடையே நம்ம கண்ணில் தட்டுப்படல. நம்ம போகிற இடத்துலலாம் கூழ் கடையே வரல. இருந்தால் கூட ஒரு கம்மங்கூழ் ஒன்று குடிச்சிருக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அக்கா வந்து சூடாக வந்து குட்டி குட்டியாக போண்டா போட்டிருந்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் வேலையை காட்டிடுச்சு. சரி கஸ்டமரும் இருந்தாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தான் ட்ராப் பண்ணியாச்சு. அங்கேருந்து பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு பக்கத்தில் போட்டு பார்த்தேன். ஒரு 1.5 கிலோமீட்டரில் காட்டுச்சு. வந்தேன், வண்டியை அங்கே நிறுத்த முடியல. எங்கன்னா நம்ம 100 ஃபீட் ரோட்லேருந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வர்றோம்ல, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் தாண்டினதையும் ரைட் சைடு ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கே தான் வந்தேன். வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. ஸோ அங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் தள்ளி வண்டியை நிறுத்தியிருக்கேன். நிறுத்திட்டு அங்கிட்டு போனேன். சரியா, அங்கிட்டு போய் பெட்ரோல் பங்கில் போய் பார்த்தா போகிறேன். முன்னாடி எல்லாம் பார்க்குறாங்க, இங்கே 4 பேர் பார்க்குறாங்க, உள்ள ஒரு 2-3 பேர் நின்று நம்மளை பார்த்தாங்க, ஒன்றும் சொல்லலை. நானும் சரி போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா ஜென்ஸு லேடிஸும் தனித்தனியாக வச்சுருக்கீங்க. அது சரி, அதை ஏன் பூட்டி வச்சுருக்கீங்க கேட்டால் தண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. ரிட்டன் திரும்பி வந்தேன். ஒருத்தர் நின்றுருந்தார். ஆனால் ரெஸ்ட் ரூம் பூட்டி இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, சாவி அவர்கிட்ட இருக்க வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. அந்த ஆள்கிட்ட போய் கேட்டேன், ஆனால் ரெஸ்ட் ரூம் பூட்டி இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டால் சாவி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, தண்ணி இல்லைங்க அதனால தான் பூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னாரு. தண்ணி இல்லாமல் எது பெட்ரோல் பங்க் ஏன் நடத்துறீங்க? இதே மாதிரி தான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ அது பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் போன வாரம் அப்படி தான் ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போய், ஆனால் குடிக்கிற தண்ணினா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரியும், நான் ரெகுலராக வந்து இப்போ ஒரு வருஷமாக கோயம்புத்தூருக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த பங்க்கில் குடிக்கிற தண்ணி எந்த இடத்துல இருக்குது, கார் கழுவுறதுக்கு தண்ணி எங்கே இப்படி போகணும் எனக்கு தெரியும். ஸோ நான் போய் நேராக எங்கே தண்ணி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆஃபீஸுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வச்சுருப்பாங்க. நான் பாட்டுக்கு நேராக போயிட்டு தண்ணி அங்கே தான் இருக்குன்னு தெரியும். நான் பாட்டுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் தம்பி என்ன அப்படின்னாங்க. தம்பி என்ன அப்படின்னாங்க. ஆனால் தண்ணினா அப்படின்னேன். பைப்பில் இருக்க பாரு பிடிச்சிக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் குடிக்கிற தண்ணினா அப்படின்னேன். அதுவும் அந்த பைப்பில் தான்ப்பா பிடிச்சிக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு போய் பார்த்தா அது டேங்க்லேருந்து வர்ற தண்ணி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த டேங்க்லேருந்து பிடிச்ச தண்ணி எனக்கு டவுட்டு தான். ஒருவேளை நல்ல தண்ணியாக இருக்குமோ, குடிக்கல ஆனால் டவுட்டு தான், ஒருவேளை இது நல்ல தண்ணியாக இருக்குமோ. எனக்கு ஒரு வேளை சரி இந்த பைப்பு முன்னாடி இருந்துச்சு, ஒரு வேளை பைப் லைன் மாற்றிருந்தாலும் மாற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி உள்ளே தண்ணி இருக்கா, சப்போஸ் இந்த பைப்பில் தண்ணி வருது அப்படின்னா உள்ளே தண்ணி வச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா நான் பிடிச்ச தண்ணியை கொண்டே வண்டியில் வச்சுட்டு ரிட்டர்ன் வந்து அதே பெட்ரோல் பங்குக்கு வந்து முன்னாடி போகிறேன். அதே பெட்ரோல் பங்கில் உள்ளே போய் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு போகணும். ஸோ அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நான் பின்னாடி போகிறேன். அந்த இடத்துல தண்ணி வச்சுருக்காங்க. அந்த தண்ணி ஃபில்டரில் தண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் 2 அந்த 20 லிட்டரா அந்த பெரிய கேன் வந்து ஒரு 2-3 கேன் வச்சுருக்காங்க குடிக்கிற தண்ணி. இல்லை என்ன இதே இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நான் வேறு ட்ரெஸ் போட்டு போனோம்னா அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இப்போவே வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு இதே பெட்ரோல் பங்க்கு போனோம்னா சாவி கொடுப்பாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? ஐயோ கரெக்டு தான். நம்மால் 2 நாள் 3 நாள் ஓட்டுறாங்க. 10 பேர் வர்றாங்கன்னா அதில் ஒருத்தங்க தண்ணி அதிகமாக செலவு பண்ண தான் செய்வாங்க. 2 நாள் 3 நாள் ரோட்லேயே இருக்காங்க. உங்கள் பெட்ரோல் பங்கு தான் பெட்ரோல் அடிக்கிறாங்க, கேஸ் அடிக்கிறாங்க. அதே பங்கில் தான் பெட்ரோலு கேஸும் அடிக்கிறோம். அவங்களே பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி கூட இல்லை தம்பி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்னு கேட்டால் பாத்ரூம் தண்ணி இல்லைங்கிறாங்க. என்ன கன்றாவியோ தெரில. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடினேன். தேடி பார்த்தா அது ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டுச்சு. இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி போட்டு என்னால் முடியலை சத்தியமாக. அது வேறு விஷயம். சரியா,
அப்புறம் என்னாச்சு, வண்டி நிறுத்தியிருந்தேன், வண்டி எடுக்கலான்னு வந்துட்டேன். வந்த ரைட் சைடு பார்த்தா ஆர்த்தி டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு கட் அவுட் வச்சுருந்தேன். உள்ளே பார்த்தா பஸ்ஸு நின்றுட்டு இருந்தது. ஒரு 10-20 பஸ்ஸு கிட்ட நின்று இருந்தது, டூரிஸ்ட் பஸ்ஸு. அங்கே அப்படியே ரெஸ்ட் ரூம் இருக்குமில்ல, போனேன். ஃபஸ்ட்டு பஸ் இருந்தது. அண்ணா ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு கேட்டேன். தம்பி பின்னாடி இருக்குது. நான் இங்கே போயிட்டு வந்தாச்சு. ஆர்டரும் வந்தாச்சு. 288 ரூபா. கணபதி டு வடவள்ளி, கணபதியிலேருந்து வடவள்ளி போகணும். ஆர்டரும் வந்துருச்சு. சரிப்பா, முடிஞ்ச வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, சரியா? எல்லா பெட்ரோல் பங்க்லையும் முக்கியமாக வந்து தண்ணியும் ரெஸ்ட் ரூமும் தான் வந்து பப்ளிக் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், ஓகேவா? ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ரெகுலர் கன்சியூமர்ஸாக இருக்கோம். கேஸாக இருக்கும், டெய்லி ஒரு 2000 ரூபாய்க்காவது 1500 ரூபாய்க்காவது ஒரு வண்டி கேஸ் அடிக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி நீங்கள் அடிக்கிறீங்க? ஆயிரக்கணக்கு வண்டியில் நீங்கள் அடிக்கிறீங்க, அது வேறு மேட்ரு, சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள், கொஞ்சம் மதிங்க, ஓகேவா? அதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. வரேன் ஆர்டர் வந்திருக்கு, நான் கால் பண்ணணும். வரேங்க, பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். வரேன். மங்க பூட்டி வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பூட்டி இருக்கு. जाओ क्या எல்லா பங்கும் இதுக்கே தான் பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் ஆத்திரவசனம் வரும்போது சாவி கேட்டு தான் நல்லா வழியாக இருக்குது. என்னையா நீங்கள் உங்கயா இப்போ சாமி இவனுக்கு கூட சேர்ந்து மண்டை உடைக்கிறக்குள்ள நான் படுற பாடு இருக்குது பாருங்க. எப்பா சாமி, இவங்க கூட சேர்ந்து மண்டை உடைக்கிறக்குள்ள நான் படுற பாடு இருக்குது பாருங்க. ஐயோ, வயிறு வேற எரியுது, குடையுது. வர்ற இருங்க. இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் சொன்ன பங்கு இந்த பங்கு தான். லைக் பின்னாடி ஆஃபீஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தண்ணி பிடிக்கிற இடம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அண்ட் தென் பின்னாடி வந்து போனோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்தால் உள்ளே வந்து தண்ணியும் பிடிச்சிக்கலாம், பின்னாடி போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரெட் டாக்ஸி ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம்னா தண்ணி இல்லைப்பான்றாங்க. முன்னாடி பைப்பில் தண்ணி பிடிச்சிக்கோ குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க.